வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழைய கோயில்களை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறதாங்க இந்த சேனலோட நோக்கம். சரி, இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வாரம் நம்ம எந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போவோமா? நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் அருள்மிகு ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயில், மயிலாப்பூர். சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான இத்திருத்தலத்தில் ஆனந்த நிலை விமானத்தின் கீழுள்ள கருவறையில் நம் பெருமாளானவர் தம் தேவியர் இருவருடனும் திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் நமக்கு அருட்காட்சி அளிக்கிறார். புராண நிகழ்வுகளின்படி நம் மகாலட்சுமி தாயாரானவள் நம் திருமாலை பிரிந்து பல நேரங்களில் பூமாதேவியில், அதாவது பூமியிலே பிறந்து வளர்ந்து பல கஷ்டங்களை அனுபவித்து தவம் செய்து பின்னர் நம் பெருமாளையே திருக்கரம் பிடித்தது நிகழ்வுகளில் கூடுவது உண்டு. அவ்வாறான பழமையான தலங்கள் இத்தலமும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக விளங்குகிறது. இவ்வாறான புராண நிகழ்வின்படி பிருகு முனிவரின் வேண்டுதலுக்கிணங்க மகாலட்சுமி தாயார் இத்தீர்த்தத்திலே அவதரித்து இங்கு வளர்ந்து அமிர்தவல்லி என்னும் பெயர் கொண்டு பின்னர் திருமாலை கரம் பிடித்த தலங்கள் இது ஒன்று. முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த இந்த தலமானது கலி தோஷம் இல்லாத தனித்துவமான தலமாக விளங்குவது இத்தலத்திற்கு மேலும் சிறப்பை கூட்டுகிறது. இத்திருத்தலத்தின் அருகேதான் நம் ஈசனின் முக்கியமான கபாலீஸ்வரர் என்னும் அழகிய திருக்கோயிலும் பராசக்தியின் முக்கிய கோயிலான முண்டக்கண்ணியம்மன் கோயில் அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பை அளிக்கிறது. திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கும் நம் பெருமான் இத்திருத்தலத்தில் அரவிந்த பெருமான் என்னும் உற்சவ மூர்த்தியாகவும் வழங்கப்படுகிறார். திருமணத்தடை நீங்கவும் நல்ல நல்வாழ்க்கை துணை அமைவும் இழந்த செல்வாக்கு சிறப்புகளை மீண்டும் பெறவும் இத்தலத்து இறைவன் இறைவி உளமாற வணங்க அனைத்தும் நிறைவேறுகிறது என்பது இங்கு தொன்னம்பிக்கையாக இருக்கிறது. அதாவது நீங்கள் புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது. இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு, வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும், கண்டிப்பாக வரணுங்க. இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு ஒரு சிறு உதவி, அதாவது ஒருவேளை விளக்கு எறிவதற்கு நீங்கள் உதவி செய்தாலே போரும். இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க. இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும். இறைவனை மனமுருக வேண்டுங்கள், வாருங்கள், வரம் பெறுங்கள், வேண்டுங்கள். மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா?